ஆவியானவருடைய நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரையுமே துதிக்கிறோம் அப்பா. நல்லவரையுமே துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனையுமே துதிக்கிறோம். மகத்துவங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். மகிமையின் மேகமையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம். அதிசயமானவரையுமே துதிக்கிறோம். ஏகோவா தேவனையுமே துதிக்கிறோம். ஏகோவா ராஜனையுமே துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு விடுதலை தருகிறவரையுமே துதிக்கிறோம். மெய்யான தீபமையுமே துதிக்கிறோம். துணையாளரையுமே துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமையுமே துதிக்கிறோம். ஊற்று தண்ணீரையுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உடைய மகிமையான வல்லமை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. எங்களுக்குள்ள விடுதலையை தருகிற தேவ ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுகமாக்குகிற கர்த்தாவையுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிறவரையுமே துதிக்கிறோம். எங்களை மேன்மைப்படுத்துகிறவரையுமே துதிக்கிறோம். ஆவியானவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நேசரையுமே துதிக்கிறோம். ஏகோவா தேவனையுமே துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமேயுமே துதிக்கிறோம். அதிசயங்களின் தெய்வமேயுமே துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ளவரையுமே துதிக்கிறோம். எங்களுடைய அடைக்கலமேயுமே துதிக்கிறோம். எங்களுடைய மறைவிடமே துதிக்கிறோம். எங்களுடைய புகலிடமே துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய காருண்யமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். போற்றப்படத்தக்க தெய்வமே துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம் அப்பா. தூயாதி தூயவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னவரே துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறவரே துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே துதிக்கிறோம். எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை தருகிறவரே துதிக்கிறோம். ஆவியானவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தமும் சொல்லணும். நேச மகளென்று நித்தமும் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே.
பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய மத்தியில் உம்முடைய மகிமை இறங்கி வந்தா போதும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், எங்களுக்குள்ள ஒரு பலன் உண்டாகும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் பதிலை தந்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உங்கள் பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும்பா. எங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய சிந்தையின்படி அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரிய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுடைய சிந்தையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்மை பிரஸ்தாபப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 167வது பாடல். எல்லாரும் இணைந்து நாம் ஒருமனப்பட்டு பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பதை நினச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஓஹோ லலலலலா, ஆஹா ஓ லலலலலா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓ லலலலலா, ஆஹா ஓ லலலலலா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓ லலலலலா, ஆஹா ஓ லலலலலா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓ லலலலலா, ஆஹா ஓ லலலலலா. உலக ஆசையெல்லாம் கூண்டோட மறையுதம்மா. உலக ஆசையெல்லாம் கூண்டோடு மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. என்னுள்ளம் துள்ளுதமா, நன்றி என்று சொல்லுதமா. ஆஹா ஓ லலலலலா, ஆஹா ஓ
லலலலலா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ ஓ லலலலலா. ஆஹா ஆஹா ஓ லலலலலா. பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பகம கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவை எல்லாம் இனிமையாய் தோன்றுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ லலலலலா. ஆஹா ஆஹா ஓ லலலலலா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எதிர்க்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாடும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓ லலலலலா. ஆஹா ஆஹா ஓ லலலலலா. ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடும். இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோ. வேகம் சென்றிடுவோ, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோ. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை
கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், செங்கடல் தடை செய்தாலும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், அச்சமில்லை திகிலுமில்லை, அச்சமில்லை திகிலுமில்லை, அற்புதர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நான் இல்லத்தில் நீர் என்றும் ராஜா. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி
தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடு எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயிலும் எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கி நீர், ராஜாக்கள் உதிர்க்கவும் உதவி செய்தி. அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே
எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் நற்றாற்றில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தர் எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. பாடுவதால் என்னில் தோல்வி இல்ல, துதிப்பதினால் என்னில் குறைவே இல்ல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா. எல்லாம் நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் நம்ம அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய பலன் நம்மளுக்குள்ள வெளிப்படணும், சோர்வுகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும். கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமையை நம்ம அனுபவிக்கணும். நம்மளுடைய மாம்சத்தின் பிரகாரமாக இருக்கிற எல்லா சோர்வின் பலவீனங்களும் மாறணும். கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வெளிப்படணும். எல்லாரும் நம்ம சத்தமாக வாய்களை திறந்து அவருடைய நம்ம பாட்டினால் துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம்.
தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கண்மலையானவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மாறாதவர். நீர் ஆண்டவரே உம்முடைய உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. சோர்வுகள் மாறட்டும்பா, கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய உன்னத பலன் எங்கள் மேலே வெளிப்படட்டும். அந்த ஜீவன் அதியானவர் எங்கள் மேலே வெளிப்படுவதாக. ஆண்டவரே கடைசி காலத்தில் ஆண்டவரே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆவியானவருடைய பலன் எங்களுக்கு வேணும்பா. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ள ஆண்டவரே கண்டிப்பாக ஆண்டவரே உம்முடைய மகிமை நாங்கள் அனுபவிக்கணும். ஆவியானவரே அப்பா எங்களை நீங்கள் நிரப்புவீராக. உங்களுடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்கப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனையுமை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள ராஜனையுமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை காண்பவரே மை துதிக்கிறோம். எங்களை காப்பவரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே மை துதிக்கிறோம். எங்களை போதித்து நடத்துகிற துணையாளரே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மேக ஸ்தம்பமே மை துதிக்கிறோம். அக்கினி ஸ்தம்பமே மை துதிக்கிறோம். ஏகோவா நிசியே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏகோவா ரஃபாமை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. சுகம் தந்து எங்களை நடத்துகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுடைய எபினேசரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி. மகிமையின் மேகமே உம்மை துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. திட்டங்களை நிறைவேற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை சகர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை சகர்த்தரே, ஆசீர்வதியும் என்னை சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் ஆண்டவரே நீர் எங்களை நிரப்புவீராக. அந்த ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா. உன்னதருடைய பலத்தின் மேல் பலனை அனுபவிக்க உதவி செய்ய. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட நான் சேலை தோங்கிட, கனி தந்திட நான் சேலை தோங்கிட. கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தால் நித்தம் கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னை சகர்த்தரே,
எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆவியின் வரங்களை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வரங்கள் கனிகள் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்நிய வாசைகள் வெளிப்படட்டும். உம்முடைய பலன் எங்களுக்குள்ள உண்டாவதாக. தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே. எல்லாரும் சத்தமா வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. எங்களுடைய சோர்வுகள் மாறணும், எங்களுடைய பலவீனங்கள் மாறணும், மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே. ஆவியினுடைய கனிகள் எங்களுக்குள்ள வெளிப்படணும்பா. உன்னதரின் ஆவியானவருடைய பலனால எங்களை நிரப்புங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே கர்த்தாவே உம் கண்மலையை பிளந்து ஜனங்களோட தாகம் தீர்த்து ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எங்களுடைய தாகத்தை தீர்க்க ஆண்டவரே இந்த வேளையில நீங்க வெளிப்படுவீராக. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியை நிரப்புங்கப்பா. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான உம்முடைய ஊற்று தண்ணீர் ஆண்டவரே எங்க மேல ஊறி பெருகட்டும்பா. தேசங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும், கிராமங்களுக்கு பிரயோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி. இது வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் இல்லை, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல வெளிப்படுகிறதான ஒரு நேரம். எல்லாரும் பயபக்தியோட தேவனுடைய சமூகத்துல நம்ம பாடல்களை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் அசைவாடுகிற ஒரு வேளை, அவருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம். ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ, ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுக்கள் இந்த சபை தனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். அழிகிற ஜனங்களை குறித்ததான ஒரு ஆத்மபாரம் எங்களுக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவரே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே நிரப்புங்கப்பா. ஜீவநதி எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக
ஆண்டவரே ஜீவ மகிமை எங்களுக்குள்ள வெளிப்படட்டும்பா. ஆவியானவரே எங்களுடைய மகிமையினால ஆண்டவரே உம்முடைய மகிமையின் மேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. ஒவ்வொரு நபர்களையும் நீ தொடுவீராக. ஒவ்வொரு நபர்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால நீங்க நிரப்புங்கப்பா. உம்முடைய மகிமைக்குரிய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் வெளிப்படட்டும். ஒவ்வொருத்தரும் உம்முடைய மகிமையை அனுபவிக்கணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்களுடைய ஆலயத்தை மூடட்டும். எங்களுடைய ஜனங்களை மூடுவதாக. ஜெபிக்கிற ஒவ்வொரு நபர்களின் மீது உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுவதாக. பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என்னே சகர்த்தரே, ஆசீர்வதியும் என்னே சகர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, 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 என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் ஆனந்த தைலத்தினால எங்களை நிரம்பி வழிகிறவர்களா எங்களை மாற்றுங்க. பிரயோஜனம் உள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை எங்க மேல வெளிப்படட்டும். பின்மாறி காலத்து அபிஷேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. மேல் வீட்டு அறையில வெளிப்பட்ட அந்த அக்கினியின் ஸ்தம்பம் எங்க மேல வெளிப்படட்டும். தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. எல்லாரும் தாகத்தோட அவருடைய சமூகத்துல நம்ம கேட்போம். ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய வல்லமையினால எங்களை நிரப்புங்கப்பா. நான் பரிசுத்தமாக்கப்பட உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் தேவை. உமக்கென்று நான் பிரகாசிக்க உங்க வல்லமை தேவை ஆண்டவரே. அப்பா நான் அதிகமாய் ஜெபிக்க உங்க ஆவியானவருடைய வல்லமை தேவை ஆண்டவரே. நான் வேதத்தை தியானிக்க உங்க ஆவியானவருடைய வல்லமை தேவை. என்னை நிரப்புங்கப்பா. தாகத்தோடு நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய நம்முடைய வல்லமையினால எங்களை நீ நிரப்புவீராக. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ. எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் ஆராதிப்போம். உம்மில் அன்பு செய்கின்றோ, எங்கள் ஆவியானவரே. உம்மில் அன்பு செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்கச் செய்தீ. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்கச் செய்தீ. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. செய்கின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. சமே மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ,
பரிசுத்தமுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தெய்வக்காரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக. எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா ஆண்டவரே. நீர் மலிப்படுத்தின உம்முடைய மகிமைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியெல்லாம் நம்ம அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், தேசத்தில் கர்த்தருடைய அக்கினி பற்றி எரியணும், தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு கருத்தோடு நம்ம ஜெபிப்போம். தேவன் நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை, மாற்றங்களை, எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். ஒரு சகோதரி ஜெபிப்பாங்க, அவளோட இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல நம்ம தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பெண்களும் தேசத்தில் ஒவ்வொரு பெண்களும் பாதுகாக்கப்படணும். ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பு இல்லை, ரோட்டில் போனாலுமே இப்போதைக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தேசத்துலேயும் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போம். அவர் வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பு இல்லை, அதோடு அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்தமாக வாழணும். இயேசு தான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளணும். விக்கிரத்தை தேடி எத்தனையோ இடத்துல ஓடுறாங்க, அதெல்லாம் தெய்வம் இல்லை, இயேசு தான் தெய்வம்னு அவங்களாம் அறிஞ்சு கொள்ளணும். ஒரு பாதுகாப்பாக இயேசு கட்டளைன்னு நம்ம எல்லோரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பாக பிறதே மெ துதிக்கிறோம், மெ சோதரிகிறப்பா. அப்படி வல்லமையில கருத்தினா பாதுகாத்தவரே மெ துதிக்கிறோம், மெ சோதரிகிறப்பா. மகிமையானவரே மெ துதிக்கிறோம், மெ சோதரிகிறப்பா. அப்படி மகிமையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்கிறப்பா. அப்படி வல்லமையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். ஆண்டவரே ஏசப்பா. ஆண்டவரே தொழில் செய்ய போகிற இடத்துல ஒரு வல்லமை இறங்கட்டும். பஸ்ஸில் போகும்போது ஒரு பாதுகாப்பின் கரை இறங்கட்டும். ஆண்டவரே எங்கே போனாலும் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே ஆண்டவரே, ஒரு பாதுகாப்பின் கரை இரண்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் தேசத்தில் விற்கிறதை தேடி ஓடுகிறாள் ஆண்டவரே, ஒரு விஷயம் மன இறங்குங்க ஆண்டவரே. அவர்களை இங்கே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய வல்லமையில் கரை இறங்கட்டும் ஆண்டவரே. பெண்களுக்கு வல்லமையெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. சிந்தனை கட்டுகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்துல ஆண்டவரே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிற சொசக்கே சபா சபா அந்த வெள்ள ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்தக்கா என்று சேர்த்துக்கிறோம். எப்பொழுது ஆண்ட தேசத்தில் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. அந்த பெண்களுக்குள்ள தேவ ரட்சிப்பு உண்டாகட்டே சபா. அந்த பெண்கள் ஆண்ட ரட்சிக்க விட அப்படி தடை சிற கிரியில அழிக்கப்பட்ட மையான தெய்வங்கிறத அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எல்லா அறியாமை நிறுவனங்கள் அழிக்கப்பட்டே சபா. அந்த பெண்கள் ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு அனுதினமும் சபையில சேர்க்கப்படனே சபா. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக அநேக பெண்கள் எழும்ப உதவி செய்யுங்க. அந்த தேசத்துல ஒவ்வொரு பெண்களுக்குள்ளே தேவ பாதுகாப்பு உண்டாகட்டே சபா. அந்த காலகட்டத்தில் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சபா. ஒவ்வொரு பெண்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அந்த வேலைக்கு போற பெண்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. தேவ வல்லமை ஒவ்வொரு பெண்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேசத்தில் இருக்க ஆண்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு சபையிலையும் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க, ஆண்கள் சபையில் அதிகம் குறைவாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்களும் ரட்சிக்கப்படணும். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஆண்களும் பாதுகாக்கப்படணும். பைக்கில் போகும்போது, வாகனத்தில் போகும்போது தண்ணி அடிச்சுட்டு போகாமல், மதுபான பழக்கங்கள்லாம் இல்லாமல் அவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும். அவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபிக்கிறவர்களாக அவங்களை மாற்றி போடணும். குடும்பமாக ஒரு ஜெப ஆராதனை அவங்க வீடுகள் நடக்கணும். ஆண்கள் ரட்சிக்கப்படணும். நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். ஆவியானவரே மெய் துதிக்கிறோம், மெய் சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு ஆண்களுக்காகவும் சமூகத்தை வருகிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களும் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. ஒவ்வொரு வியாதியிலேருந்து பாதுகாக்கப்படணும்ப்பா. அப்படி வல்லமையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தில் அதிகமான ஆண்கள் இறக்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்குங்கப்பா ஆண்டவரே. ஆண்களையெல்லாம் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருந்த ஆண்களையெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. நம்முடைய வல்லமையில இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மது போதையினால் எவ்வளோ பேர் இறக்கிறார்கள் ஆண்டவரே.
ஆண்டவரே ஒரு விஷயம் மன இறங்கப்பா ஆண்டவரே இந்த குடிபோதை பழக்கங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே குடிக்கிற அந்த எண்ணங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே சிந்தனைக்கு ஒரு வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிந்தனை குடிக்க தூண்டுகிற இந்த ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் மன இறங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்கள் இல்லாமல் எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே தடுமாற்றத்தோடு வாழ்க்கையை நடத்துகிறார்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் நீங்கள் மன இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பாதுகாப்பின் கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணும் நல்ல தகப்பனே நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இசப்பா அந்த வேளையில் எங்களை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த வேளையில் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவர் எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு ஆண்களும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க எத்தனையோ ஆண்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்க இசப்பா அறியாம வாழ்றாங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல நீங்க மனம் இறங்குவீராக ஒவ்வொரு ஆண்கள் மேல உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக இப்பொழுது ஆண்டவர் ஒரு மனம் திரும்புதல் வெளிப்படட்டும் இசப்பா இசப்பா எல்லா பாவமான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக எல்லா போதைப் பொருட்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அதிலிருந்து மனம் திரும்ப பண்ணுங்க ஆண்டவரே இப்பொழுதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களை விட்டு விலகுவதாக எல்லா மதுபானத்தினுடைய கிரியைகள்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா மதுபானம் குடிக்க கூடாதுங்கிற உணர்வு உண்டாவதாக மதுபானத்தில் அடிமைப்படுத்துகிற எல்லா ஆவிகளும் ஒவ்வொரு ஆண்களை விட்டு விலகுவதாக அப்பா எங்க தேசத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே எல்லா பாவமான கிரியைகளும் அழிக்கப்படுவதாக உங்களுடைய ரட்சிப்பு வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா எத்தனையோ ஆண்களும் அறியாம வாழ்றாங்க ஆண்டவரே ஒரு விவசாயி மனம் இறங்குங்க எல்லாரும் ஆண்டவர் சபைக்கு வர நீர் உதவி செய்வீராக ஒவ்வொரு ஆண்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இந்த ஆத்துமாவை திருடுகிற எல்லா பிசாசனுடைய தந்திரங்கள்லாம் அழிக்கப்படுவதாக கர்த்தருடைய வல்லமை எங்க தேசத்துல ஒவ்வொரு ஆண்கள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்கள் நிமித்தமாய் ஒரு மகா பெரிய இழப்புதை எங்க சபையில ஆண்டவர் எங்க தேசத்துல பார்க்க நீங்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் அதுக்கடுத்து நம்ம தேசத்துக்கு ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு வாலிபர்களும் பொல்லாத வழியில் போகிறாங்க செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அது போதை பழக்கங்கள் எல்லாவற்றிலையும் அவங்க வந்து அடிமையாக இருக்காங்க அதுலேருந்து ஒரு விடுதலை உண்டாகணும் ஒவ்வொரு தேசத்துலேயும் இருக்கிற சபையில் வாலிபர்கள் அதிகமாக இருக்கணும் தேசத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சுவிசேஷம் சொல்லணும் எல்லா இடத்துக்கும் வாலிபரை எடுத்து பயன்படுத்தணும் தேசத்தில் ஒரு பரிசுத்த ஆவியை ஏற்படுத்தி கொடுக்கணும் அந்த வாலிப பிள்ளைலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரிசுத்தமாக வாழணும் எங்கே பார்த்தாலுமே அந்த இது வாலிபர்கள்லாம் பொல்லாத வழியில் போகிறத தான் நிறையா கேள்விப்படுறோம் அதெல்லாம் மாறணும் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொரு வாலிபரும் அறிந்து கொள்ளணும் நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம் அன்பின் பரலோக பிதாவே மே துதிக்கிறோம் மே சோதரிக்கிறப்பா அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா அப்படி வல்லமையிலக்கார ஒவ்வொரு வாலிபர் மேலே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு வாலிபரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு இளைஞர்களையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா காலேஜுக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பின் காரம் இருக்கட்டும் ஆண்டவரே வேலைக்கு போகும்போது ஒரு பாதுகாப்பின் காரம் இருக்கட்டும்ப்பா ஆண்டவரே போக்கில் வரத்தில் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே வாகனம் ஓட்டும்போது உடைய பாதுகாப்பின் காரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை கடலிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிந்தனை பொல்லாத வழியில் சிந்தனைகள்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும் ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவரே இளைஞர்களும் வாலிபர்களும் ஆண்டவரே நிரம்பி வழியை நீங்கள் உதவி செய்யுங்க உங்களுடைய வல்லமையிலக்கார இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் கட்டுக்கெல்லாம் முறியடிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணும் ஹலோ பிதாவே நன்றியோடு சோதரிக்கிறேன் சப்பா இந்த ஆண்டவரே ஜெபி கொடுத்த கிருபைக்கா நன்றி சொல்கிறோம் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்கள் எல்லா பாவங்களை விட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க பாவத்தில் அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா அசுத்த வல்லமைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா எவ்வளவோ ஆண்டவரே வாலிபர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்காங்க ஏசப்பா இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே இந்த வாலிப பிரயாணத்தில் எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க கர்த்தர் தான் மெய்யான தெய்வம் என்று எல்லா வாலிபர்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு வாலிபர்கள் மேலே இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக செல்போன் மோகத்திலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே எல்லா பாவ விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே பிசாசான கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்குன்னு அநேக பாவ வழிகளில் வஞ்சகத்தில் ஆண்டவரை இழுத்துக் கொள்றான் இசப்பா கிரியைகள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லா வாலிபர்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான் நீ வாழும் வாழ்க்கை
வீடுதான், அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. வாலிப நாட்களில் உன் தேவனை தேடி வா. சாத்தான் காலத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழுவார். சாத்தான் கரத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழுவார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நம்ம தேசத்தில் இருக்கிற முதியோர், இந்த ஆதரவற்ற விதவைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஒவ்வொருத்தரும் பிள்ளைகள்லாம் பெற்றோர்களை வந்து அனாதை ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்றாங்க. அவங்க வளர்த்ததெல்லாம் அவ்வளோ மறந்துடுறாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு முதியோர் இல்லத்துலேயும் கையேந்து நிற்கிற எல்லாமே ஏற்படுது. நம்ம தேசத்தில் எத்தனையோ ரோடுகளில் கையேந்து நிற்கிறாங்க, முதியோர் இல்லத்துலேயும் கையேந்து நிற்கிறாங்க. அந்த கொடுக்குற கரங்களை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அவங்க எல்லோரும் பாதுகாக்கணும். ஒவ்வொரு தேசத்துலேயும் பஸ் ஸ்டாண்டுகளில், ரயில்வே ஸ்டேஷனில், எல்லா இடத்துலையும் நிறைய மக்கள் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமையில் உட்காந்துருக்குறாங்க. அந்த நிலைமையெல்லாம் மாற்றப்படணும். நம்ம தேசத்தில் ஒரு பாதுகாப்பாக முதியோருக்கு கொடுக்கப்படணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறப்பா. ஆண்டவரே, முதியோருக்காக, ஆதரவற்ற விதவைகளுக்காக சமூகத்தை வருகிற ஆண்டவரே ஏசப்பா, ஊர்களிலையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்கப்பா ஆண்டவரே. ஒருவேளை சாப்பாட்டுக்காக கையேந்தி நிற்கிறார்களே ஆண்டவரே, எங்கள் தேசம் பாதுகாக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு விதவைகளும் பாதுகாக்கப்படட்டும். ஒவ்வொரு முதியோர்களும் பாதுகாக்கப்படணும்ப்பா ஆண்டவரே. அவங்க எந்த 3 வேளையும் அவளுக்கு உணவு கிடைக்க உதவி செய்யுங்க. பாதுகாப்பின் கரை இறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையில கரை இறங்குவதாக ஆண்டவரே. அவர்களை விளைவிங்க எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று கடைசி காலத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்படுச்சோம். அன்னி பலோ பிதாவே, மே துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறே சப்பா. இவன் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திக்கற்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. பெற்றோர்களால் ஆண்டவர் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்களே சப்பா, அந்த காரியங்களெல்லாம் கர்த்தர் தாமே மாற்றுங்க ஆண்டவர். ஏற்ற வேலையில் ஆண்டவரே நல்ல உணவுகளை கட்டளையிடுங்க சப்பா ஆண்டவரே. உடைய வல்லமையின் கரை வெளிப்படுவதாக ஆண்டவரே சப்பா. ஒருவேளை ஆண்டவர் உணவுக்காக ஆண்டவர் பிச்சை எடுக்கிறாங்களே சப்பா ஆண்டவர். ஒவ்வொரு இடத்துல கையேந்து நிற்கிறாங்களே ஆண்டவரே. அந்த நிலைமைகள்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறட்ட ஆண்டவரே. உடைய மகிமையின் கரம் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பஸ் ஸ்டாண்ட்கள்ல ஆண்டவரே அநேக பேர் இருக்காங்களே சப்பா. அநேக ஆண்டவரே முதியோர்கள் இருக்காங்களே ஆண்டவரே. அவங்களெல்லாம் கர்த்தர் தாமே தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க. ஒவ்வொரு தலைவரிடத்தையும் ஆண்டவரே பேசும்படியா ஜெபிக்கிறோம். உடைய மகிமையின் கரம் வெளிப்படுவதாக ஏற்ற உணர்வுகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை கரந்தாமே வெளிப்படட்ட ஆண்டவரே. நீர்தாமே செயல்படுங்க ஏசப்பா ஆண்டவரே. ஆண்டவரே அநேக பேர் ஆண்டவரே அந்த குழந்தைகளை கடத்திட்டு போய் ஏசப்பா ஆண்டவரே அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்களே ஆண்டவரே. தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்களே ஏசப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய மகிமையின் கரை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு விதவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே. அதற்கேற்ற ஆண்டவரே அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நீர்தாமே கூட இருந்து உதவி செய்தருளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தேவையை நீங்க தான் ஏசப்பா அறிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே ஏசப்பா மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்ம தேசத்தில் உள்ள சபைகள்லாம் பாதுகாக்கப்படணும். இப்போ எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் இடிக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் அந்த சபைகளுக்கு எவ்வளோ விக்கிரக கோயில் ஏற்படுது. அது விக்கிரக கோயிலில் யாரும் தடை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் சபைகளை மட்டும் எங்கே இருந்தாலும் இடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்தில் இருக்க சபைகள்லாம் பாதுகாக்கப்படணும். அங்கே சபையில் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பாதுகாக்கப்படணும். நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்படி வல்லமையில கரை இறங்குவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சபைகள்லாம் ஆண்டு எலும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. சபையில் ஊழியர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்தில் இருக்க சபைகள்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. எத்தனையோ சபைகள் இடிக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே ரோடுகளில் பிளாட்பாரத்தை ஜெபிக்கிற தாகத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. ரோடுகளில் பிளாட்பாரத்தை ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு சபையை நீ கட்டி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரப்பட்டு
ஜெபிக்கிற ஊழியர்களை எழுப்பி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மகிமையில கரை இறங்குவதாக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் நிறைய சபைகள் இன்னும் எழும்ப உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கிராமங்கள் தோறும் சபைகள் எழும்பணும். எங்கள் தேசம்லாம் அநேக சபைகள் எழும்ப நீங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பலவிதம் மெதிக்கிறோம் சோதரிக்கிறே சபா. இந்த ஜெபியோட்டக்காம் நன்றி செலுத்துகிறே சபா. சபா இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறே சபா. எங்கள் தேசத்தானே அண்ணா அநேக சபைகளை தேவன் தாமே எழுப்பித்தாங்க சபா. சபா நிறைய சபைகளை இடிக்கிறாங்களே சபா. இந்த கிரைகளை தேவன் தாமே மாற்றி போடுங்க சபா. சபா சபைகளை பாதுகாத்துக்களை உதவி செய்தல்லுங்க. ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்படனே சபா. இல்லை பிசாசனை கிரைகளை அழிக்கப்படுவதாக சபா. கிராம சபைகள் எழும்ப உதவி செய்தல்லுங்க. இந்த மகிமை தான் வெளிப்பட நல்ல கிருபைக்காம் நன்றி செலுத்தினோம் ஏசாம் பிதாவே ஆமேன். நம்ம தேசத்தில் இருக்க அந்த சுவிசேஷம் சொல்கிறவங்க அந்த பிரதி கொடுக்குறவங்க எல்லாரும் பாதுகாக்கப்படணும். அவங்க மூலியமாக உண்மையான நிறைய பேரை எழும்பணும். அதை பிரதியில் வாங்கி யாரும் கீழே போட்டுறக்கூடாது. அதில் இருக்க வசனத்தை படி இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நம்ம தேசத்தில் இருக்க எல்லாரும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவரே துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா ஆண்டவரே. ஏசாப்பா எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சுவிசேஷங்களும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துண்டு சீட்டு கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே. ரோடுகளில் பஸ் ஸ்டாண்டுகளில் ஆண்டவரே துண்டு சீட்டு கொடுக்கும்போது ஒரு பாதுகாப்பின் கரை இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாங்குகிற துண்டு சீட்டுகளை ஆண்டவரே எல்லாரும் படித்து அதன் மூலம் இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்கிறவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அவர் போக்கிலும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியம் செய்கிறவர்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் குடும்பமாக ஜெபிக்கிறார்களே ஆண்டவரே. அந்த ஊழியத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். சுவிசேஷ பாரம் அழுந்தட்டுப்பா ஒவ்வொருத்தருக்கும் இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. சுவிசேஷ பாரம் ஒவ்வொருத்தரையும் எழும்பும்படியா ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம். பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்துக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு ஒவ்வொரு சுவிசேஷர்களையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தாமே பாதுகாத்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ட்ராக்ஸ் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்காக கூட ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படுவதாக. அவள் எங்கு சென்றாலும் உடைய சமூகம் முன்பாக செல்ல உதவி செய்தல்லுங்க. அவளுக்கு விரதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமல் போகும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். மனுஷருடைய எதிர்ப்புகள் பொறாமைகள் எல்லாம் மாற உதவி செய்தல்லுங்கப்பா. யாருமே அவளுக்கு விரோதமாக எழும்ப கூடாது ஆண்டவரே. அவள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஆண்டவரே, கைப்பிரதி கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அதை அன்பாய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்தல்லுங்க ஆண்டவரே. யாரும் அவளை துன்புறுத்தவே கூடாது ஏசப்பா. அவளை கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசவே கூடாது ஏசப்பா. ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஆண்டவரே அவளுக்கு மனப்பாரங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்த நீங்கள் உதவி செய்தல்லுங்க. இன்னும் சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொரு நபரையும் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தாகம் ஒரு வாஞ்சையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னையே அர்ப்பணித்து உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபரையும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. போகிற இடங்கள்லாம் உடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நீங்கள் தாமே சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே வாகன தேவைகளெல்லாம் நீங்கள் தாமே சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உணவு காரியங்கள் எல்லாம் நீங்கள் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன தேவை என்பதை நீங்கள் தாமே ஒவ்வொரு நாளும் அவளை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. போகிற இடங்களில் ஆண்டவரே அற்புத அடையாளம் நடக்க நீங்கள் உதவி செய்தல்லுங்க. அங்கே செயல்படுகிற எந்த ஒரு கிரியிலையும் அவங்களை அணுகாதபடி அவர்களையும் ஒரு குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அவங்க காலம் மிதிக்கிற தேசங்கள் எல்லாம் உமக்கு சொந்தமாய் மாற உதவி செய்தல்லுங்க. இன்னும் அநேகருடைய ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த நீங்கள் தாமே கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் இன்னும் அவளுக்குள்ளே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்ய நீங்கள் உதவி செய்தல்லுங்கப்பா ஆண்டவரே. உமக்காக இன்னும் அதிகமாக ஊழியம் செய்ய நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் தாமே பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் அவர்களை பார்த்து அற்பமாகவோ ஏளனமாகவோ எண்ணவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொல்லுகிற ஒவ்வொரு நபரும் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்குள்ள நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தரும் நீங்கள் தாமே கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்யப்போகிறோம்டைய மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கல்மாரி பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டு பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா.
இருக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். நம்ம தேசத்தில் இருக்க தேர்தலுக்கான நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேசத்தில் இப்போ தேர்தல் நடக்க போகுது. எத்தனையோ கட்சிகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா தேசத்தில் இருக்க ஒவ்வொரு கட்சிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எந்த கட்சியினாலேயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு இடத்துலையும் கட்சியினால் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வன்முறைகள் நடக்குது. அதெல்லாம் மாற்றப்படணும். தேர்தல் ஒரு பாதுகாப்பாக நடக்கணும். மக்கள்லாம் பாதுகாக்கப்படணும். அரசியல் தலைவர்களால் மக்களுக்கு எந்த ஒரு உயிர் சேதமோ எந்த பொருள் சேதமோ வந்துடக்கூடாது. நம்ம தேர்தலுக்காக நம்ம எல்லாரும் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. அப்படி மகிமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நடக்க இருக்க தேர்தலுக்காக சமூகத்தை அர்ப்பணிக்கிறோப்பா. நம்முடைய வல்லமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேர்தலில் ஒரு பாதுகாப்பின்கார இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு கட்சியினாலே ஆண்டவரே பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நம்முடைய வல்லமையிலக்கார தானே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பாதுகாப்புங்கிற இறங்கட்டும். அதனால் எந்த ஒரு பொருட்சேதமோ உயிர் சேதமோ வந்துடக்கூடாதுப்பா. நம்முடைய வல்லமை இலக்கரை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. உங்களுடைய வல்லமை கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாத ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தத்தின்படி உள்ள தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சபா. நடக்க போகிற தேர்தலும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற சபா. தேர்தல் நல்ல ஒரு தரவில் கர்த்தர் தாமே தேர்ந்தெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா குழப்ப நிலைகளும் மாற உதவி செய்யுங்க சபா. இந்த அப்பா கள்ளத்தனமான ஓட்டுக்கள் விழுகக்கூடாது சபா. ஒவ்வொருத்தர் நேர்மையாக ஓட்டு போட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கு சுத்தமான தலைவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்து தாங்க ஏசாப்பா. ஒவ்வொரு ஜனங்களுக்கு நன்மை செய்ய உதவி செய்யுங்க ஏசாப்பா. அப்பா, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாவதாக ஏசாப்பா. அப்பா, நீர் தாமே ஒவ்வொரு தலைவர்களுக்குள்ளே செயல்பட முடியாது ஜெபிக்கிறப்பா. நீர்தான் ஏசாப்பா முடிவெடுக்கிற தேவன் ஏசாப்பா. உடைய நாம மாத்திரமே ஏசாப்பா இங்கே மகிமைப்பட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே தேர்தல் போற இடத்துல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக ஏசாப்பா. தேவன் தாமே நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நம்ம தேசத்தில் நம்ம ஒவ்வொரு சபையிலையும் எழுப்புதல் அக்கனி ஊற்றப்படணும். ஒவ்வொருத்தரும் ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏனோ தானே ஜெபிக்கிறா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் அபிஷேக அக்கினிலாம் ஊற்றப்படணும். ஜெபிக்கும் போதே ஒரு அற்புத விடுதலை ஒவ்வொருக்களுக்கும் நடக்கணும். விடுதலையும் ஒவ்வொரு விடுதலை ஊழியம் செய்கிறவங்களையும் பாதுகாக்கப்படணும். அநேக பெண்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இதனால் வர்ற வியாதியஸ்தர் சுகத்தோடு போகணும். எல்லோரும் ஒரு நிறைய இடத்துல ஒவ்வொரு சபையிலையும் சாட்சிகளாக நிறைய பேர் எழும்பணும். நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பு பரல பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு சபையிலும் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு தேசத்திலையும் அவனை வெளிப்பதை அக்கி ஊற்றப்படட்டு. ஆண்டவரே, அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆத்ம பாரம் அந்த ஜெபிக்கிற ஒரு ஆத்ம பாரம் எங்களுக்குள்ளே அழுந்தட்டும்பா. அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஒரு பாதுகாப்பை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைக்குள்ள ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடக்கணும்ப்பா. ஆண்டவரே, நிறைய சாட்சிகள் நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, வியாதிகள் கண் தெரியாதவர்களுக்கு சுகமாகணும். காது கேட்காதவர்களுக்கு காது கேட்கப்படணும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அற்புத விடுதலையை ஆண்டவரே செய்ய உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் விடுதலையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, துதிக்கிற சோதரிக்கிற தகப்பனே, இந்த வேலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி செய்து அப்பா எங்கள் சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருத்தன் தகப்பனே பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது. அப்பா, உம்முடைய வல்லமையில கரங்கள் வெளிப்படட்டும் தகப்பனே. அப்பா, உம்முடைய தேவ மகிமை ஊற்றப்பட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. சபையில் அற்புதம் அடையாளம் நடக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு வெளிச்சத்தை காண உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேவ மகிமை தானே நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். வர்ற யாருமே விரும்பினு போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்களே சபை முழுவதும் உலாவிக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைக்காக தகப்பன் தானே அதை நிறுவனம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். உங்களோட வல்லமையில கரங்களை வெளிப்படுத்தி ஏசப்பா. உங்களோட தாகம வாஞ்சி அதிகரிக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய அன்புக்குள்ள கழிவுற உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. உங்களோட இணைந்து வாழ தகப்பன் தானே நீங்க எங்களை தகப்பனை ஆயத்தப்பட்டு நல்ல கிருபைக்கா நன்றி சேர்த்து ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. நம்ம தேசத்தில் குழந்தைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் குழந்தை இல்லாமல் எவ்வளோ மன வருத்தத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பேச்சுக்கிற வன் சொற்களுக்கு மேலே அவங்களாம் ரொம்ப பாரத்தோடு மன கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலை தேவன் கொடுக்கணும். ஆனால்
நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். அவங்களாம் கடைசி காலத்தில் யாருமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் நடுத்தெருவில் நிற்கும்போது இது எல்லாரும் அந்த வெறுத்து தன்னையே அவங்க தற்கொலை பண்ணிக்கிற சிந்தனை கூட வந்துடுறாங்க. அது எல்லாம் மாற்றப்படணும். இயேசுதான் மெய்யான தெய்வம்னு அறிந்து கொள்ளணும். அவர்கள் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடணும். அவங்க கட்டுக்கள்லாம் இது சந்ததி வழியாக வர சாபங்கள்லாம் மாறணும். அவங்களுக்குள்ள கற்பப்பைக்கில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளைன்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்கள் தேசத்திற்கு அந்த குழந்தை இல்லாத சமூகத்தை வருகிறப்பா. அப்படி வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பலவீனங்கள் மாறட்டும். ஆண்டவர் கற்பப்பை இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறட்டும். ஆண்டவரே கட்டுகள்லாம் மாறட்டும்ப்பா. ஆண்டவரே குழந்தை இல்லாதனால எத்தனையோ ஆண்டவரே உலகத்தாரனால அந்த வன்சொற்களால் ஆண்டவரே ஏசப்பா இருக்கவே கூடாது, இறந்து போயிடும் உங்கள் எண்ணங்கள்லாம் வருது. ஆண்டவரே ஒரு மன இறங்கு. அப்படி வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர்களும் பாதுகாப்பை கட்டளையிடுங்க. ஆண்டவரே நீங்கள் அவங்களெல்லாம் தேற்றுங்கப்பா. ஆண்டவரே ஆறுதல் படுத்துகிற தேவன் நீ ஒருவரே என்று அவர் அறிந்து கொள்ளட்டு. ஆண்டவரே உடைய வல்லமையில கரை இறங்குவதாக. ஆண்டவரே சந்ததி வழியாக அவர் சாபத்தின் கிரியையெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே கற்பத்தை அடைத்துவதற்கு பொல்லாத சத்ருவின் கிரியையில் அழிக்கப்படட்டுப்பா. ஆண்டவரே குழந்தை பக்கத்தை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக சபைகளில் எழும்பட்டும். ஆண்டவரே அநேக சபைகளில் ஆண்டவரே சாட்சிகளாக அவங்களை எழுப்பி நிற்க உதவி செய்யுங்க. உடைய வல்லமையில கரை இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதுக்காக எல்லாரும் பாரப்பட்டு ஜெபணும். அன்பின் பரலோபிதாமிக்கு சொத்துக்கிறோம் ஆண்டவரே சப்பா. எங்கள் தேசத்தில் குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. கற்பத்திங்க கத்தராலும் சுதந்திரம் ஆண்டவரே சப்பா. நம்ம ஆண்டவரே சப்பா, யார் யார் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ ஆண்டவரே குழந்தை பைத்தியம் நம்ம கட்டளையிடும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. கற்பத்தை தடை பண்ணிருக்க எல்லா சாதானிகளும் அழிக்கப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. 7 நாள் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவரே சப்பா உயர்ந்து நிற்க உதேசமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரெட்டிப்பா நன்மை தரும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. கற்பத்திங்க நல்ல ஆண்டவரே செயல்படுற எல்லா சாதானிகளும் அழிக்கப்படும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. கற்பந்திங்கனை தந்தரலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. நீ தான் மேதனை கண்டுகொள்ள உதவி செய்தரலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. தேசத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே சப்பா, குழந்தை இல்லாத ஆண்டவரே சப்பா, கற்பந்திங்கனை தந்தரலும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே பெயர்
எதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்? நம்ம தேசத்தில் இருக்க வியாதியஸ்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ மரண படுக்கையில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. சபைக்கு வர்றவங்களெல்லாம் பாதுகாக்கப்படணும். தேசத்தில் இருக்க ஒவ்வொரு மக்களும் பாதுகாக்கப்படணும். இப்போ எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் அதிகமான கூட்டம், ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்தவே முடியாத நிறையா வியாதிகள், எல்லா போராட்டங்களும் மாறணும். அவங்களாம் ஒரு நல்ல பரிசுத்தாவியில் நிரப்பப்படணும். அற்புத விடுதலையை அவங்க எல்லாம் நடப்பிக்கணும். அவங்க எழுந்து நடந்து ஒவ்வொரு சபையிலையும் வந்து இயேசுதான் மெய்யான விடுதலை கொடுத்தாரு, அற்புத சுகத்தை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு எல்லாரும் சாட்சி சொல்லணும். அதுபடி எல்லா கட்டுகளும் மாறணும். நம்ம பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்பி பரலோ பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏசப்பா எங்கள் தேசத்தில் ஒவ்வொரு வியாதியஸ்தக்கா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு ஆஸ்பத்திரியும் ஆண்டவரே வியாதிகளினால நிரம்பி வலிக்கிறது. ஆண்டவரே கடைசி காலம் என்று ஆண்டவரே இந்த சாத்தான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாதியை கொண்டு வந்து ஆண்டவரே மரண படுக்கையில் ஆண்டவரே விழுத்தாடி இருக்க. ஆண்டவரே ஏசப்பா ஒரு விஷயம் மன இறங்குங்க. ஆண்டவரே சத்துருவிங்கிரியெல்லாம் முறியடிக்கப்படட்டும், மரண கட்டுகள் மாற்றப்படட்டும்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சபையில் வந்து சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. அற்புத விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கேன்சர் கட்டிகள் மாறணும். ஆண்டவரே ஹார்ட் அட்டாக்லாம் மாறணும்ப்பா. ஆண்டவரே உடலுக்கு பலவீனங்கள் எல்லாரும் மாறணும். ஆண்டவரே உச்ச தலைமுறை உள்ளங்கால் இருக்க பலவீன கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆண்டவரே அவள் ஜெபிக்கவே விடாதபடி ஆண்டவரே தடை செய்கிற கிரியையெல்லாம் அழிக்கப்படட்டும்ப்பா. ஆண்டவரே சந்ததி வழி அவர் சாபத்தின் கிரியையெல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புத விடுதலை இப்பொழுது கட்டளையும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசு நாமத்தை ஜெபிக்கிறப்பா. இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம். அன்பின் பலவிதாவை மெத்திக்கிறோம் சோதரிக்கிறேசப்பா. இந்த வேலை எங்களுக்கு ஜெபிக்க கொடுத்த நல்ல நன்றி செலுத்துகிறேசப்பா. சப்பா இப்பொழுது தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கிறேசப்பா. சப்பா அவளுக்கு நீரே சுகத்தை கொடுங்க ஏசப்பா. சப்பா எங்கள் தேசத்தில் யாரும் ஏசப்பா வியாதியோடு இருக்கக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா எங்கே இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு யாரும் போகக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா எல்லாருக்கும் நீரே சுகத்தை கொடுங்க ஏசப்பா. சப்பா உனக்கு ஆரோக்கியம் பெற பண்ணுவேன்னு சொன்னீங்க ஏசப்பா. சப்பா உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் சொல்லிங்க ஏசப்பா. சப்பா வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர் ஏசப்பா. நீரே ஒவ்வொருத்தருக்கும் நீரே சுகத்தை கொடுங்க ஏசப்பா. நீங்க அப்படியே செய்யப்போற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 முடியும். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஆமென். நம்ம தேசத்தில் இப்போ வரிசையாக போய் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு அமெரிக்காவுக்கும் ஈரான் தேசத்துக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் குண்டு வெடிப்புகள், எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கேட்குற அழுகை சத்தத்தினால எத்தனையோ மக்கள், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் மற்ற மக்களாக இருந்தாலும் எல்லாரும் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு காலையில் நம்ம இருப்போமா இல்லையாங்கிற ஒரு இது அந்த சிறையிருப்பில் மீந்த தீங்கை இங்கிருந்தே அனுபவிக்கிறாங்க. எப்படி நெகேமியா பாரப்பட்டு அழுது ஜெபம் பண்ணாரோ, அவருடைய அலங்க இடிக்கப்பட்டதை கட்டப்படணுங்கிறதுக்காக, அதே மாதிரி அந்த தேசங்கள்லாம் பாதுகாக்கப்படணும். அந்த நாடுகளுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடணும். அங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்த வெள்ளத்தில் மிதக்குதுங்க. அந்த பிள்ளைகளாம் பாதுகாக்கப்படணும். ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒவ்வொருத்தரும் கையேந்தி நிற்கிற நிலைமை, அடுத்த நாடுகளை கையேந்தி நிற்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாதுகாக்கப்படணும். அந்த இடத்துல ஒரு போராட்டங்கள், அந்த போர்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும். நம்ம எல்லாரும் பாரப்பட்டு பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும். அன்பின் பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறப்பா. அப்படி வல்லமையிலக்கார இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமையிலக்கார இறங்குவதாக ஆண்டவரே இந்த தேசத்தில் நடக்கிற இந்த போர்களை உங்கள் சமூகத்தை அர்ப்பணிக்கிறோப்பா. ஆண்டவரே இரு நாடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே இந்த போர்கள்னால ஆண்டவரே ஏசப்பா தேசத்தில் இருக்கிற மக்கள் தான் ஆண்டவரே பாதிக்கப்படுகிறார். ஆண்டவரே ஒரு விஷயம் மன இறங்கப்பா. ஆண்டவரே அதில் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு இராணுவ தலைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஏசப்பா அப்படி வல்லமையிலக்கார இறங்குவதாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே ஒருவேளை சாப்பாடு சாவுமா இருப்போமான்னு தெரியாது
முடியாமல் ஆண்டவரே மரணத்தின் விளிம்பில் நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் தீங்கை நிந்தை அனுபவிக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே அங்கே இருக்கிற தேசத்திற்கு பாவங்களை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரே. அக்கிரமத்தை எல்லாம் நீங்கள் மன்னிங்கப்பா ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்க ஆண்டவரே. ஆண்டவரே அங்கே இருக்க ஊழியக்காரர் மூலியமாக ரட்சிக்கப்படுத்துங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு மக்களையும் நீ பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிய வல்லமையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஏரியாக்களையும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குண்டுகள் போடுகிற நிலைமைகள் எல்லாம் மாறட்டும். இதுக்கு நடக்கிற நாடுகளுக்கு ஒரு சமாதானத்தை நீ கட்டளையும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புத விடுதலை அங்கே நடக்கணும்ப்பா. அற்புத சமாதானம் நடக்கட்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு அது ஒரு அற்புத விடுதலை கண்டு காண உதவி செய்யுங்கப்பா. இதுக்காக யாராச்சும் ஒருத்தர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். அன்னை பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம். சோஸ்தரிக்கிறேன் சபா. சபா அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்துக்கா நன்றி செலுத்திக்கிறோம். சபா எப்பொழுதான் எங்கள் உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. அன்றைய கடைசி காலத்திலான யுத்தங்களை செய்திகளை கேள்விப்படுவீர்கள் சொன்னீங்களே. சபா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கே சப்பா. சபா அந்த யுத்தங்கள்லாம் அன்னை நிறுத்தப்பட்டே சப்பா. அந்த தேசத்துக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டே சப்பா. அந்த ஒவ்வொரு தேசத்தை நீதாமே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. சபா எல்லா யுத்தங்கள் நிறுத்தப்படும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டே சப்பா. அன்றாட உணவு கூட ஆண்டே கையேந்து நிக்கிறாங்களே சப்பா. அந்த நிலைகள்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க சப்பா. அந்த தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டே சப்பா. ஒவ்வொருத்தருக்கு ஒரு இரக்க குணத்தை கொடுங்க சப்பா. அந்த குண்டு நிறுத்தப்பட உதவி செய்யுங்க. வல்லமை தாமே தேசத்துக்குள்ள செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் தாமே ஒவ்வொரு தேசத்துல கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு தேசத்துல இருக்கான ஒவ்வொரு பிரதமர்களோடு தேவன் பேச முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அந்த போர் நடக்கிற இடத்துல இருக்க ஒவ்வொரு இராணுவ வீரர்கள் தான் பாதிக்கப்படுகிறாங்க. குடும்பத்தை எல்லாத்தையும் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போய் எல்கையில் நின்று 2 நாடுகளுக்கு இருக்க இராணுவத்தில் குண்டுகள்னால அதிகமாக சாகிறது வந்து இராணுவ வீரர்கள் தான். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த போர் வந்து யுத்தங்கள் மாறணும். அதில் வந்து அந்த போர் வீரர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அவங்களாம் பாதுகாக்கப்படணும். அவங்க குடும்பங்களோடு அவங்க வந்து இணையணும். அதுக்கு அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்காக நம்ம பாரப்பட அந்த இராணுவ வீரர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பு பரலோக பிதாவே துதிக்கிறோம் சோதரிக்கிறப்பா. இப்படி வல்லமையில இறங்கும்படியா ஜெபிக்கிறப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த போர்கள் எல்லையில் ஆண்டவரே நிற்கிறார்கள் ஆண்டவரே. இந்த குண்டுகளினால் அதிகமாக பாதிக்கப்படுகிறது ஆண்டவரே இராணுவ வீரர்களப்பா ஆண்டவரே. ஒரு விஷயம் மன இறங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சப்பா குடும்பங்களை பிள்ளைகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே தேசத்திற்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்கையில் வந்து நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே மக்களுக்காக அவர்கள் பாதுகாப்பின் கரம் நீட்டும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. நம்முடைய வல்லமையில இறங்கட்டும். ஒவ்வொரு இராணுவ வீரர் மேலே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு போர்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா. இதுக்காக யாராச்சும் பாராட்டு ஜெபம் பண்ணும். நன்றி செலுத்துகிறேன் சபா. நன்றி சபா. அந்த போர்னாலே சபா நிறைய ராணுவத்தில் பாதிக்கப்படுறாங்க சபா. தேவன் நம்ம பாதுகாத்துக் கொள்ளுங்க சபா. குடும்பங்களை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க சபா. எல்லா சத்ராணிக்கிறேன் அழிக்கப்படுவதாக நாடுகளுக்கு சமாதானம் உண்டாக உதவி செய்தல்லுங்க சபா. எல்லா விசாசனைக்கிறேன் அழிக்கப்படும் நலக்கிருப்பேக்காம நன்றி செலுத்துறோம். ஏசுநாம பிதாவே ஆமென். நம்ம ஜெபத்துக்கெல்லாம் அந்த அர்த்தர் பதில் கொடுத்துருக்காரு. அற்புதத்தை விடுதலை நமக்கு தருவார்னு விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு நம்ம ஜெபிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய எரேமியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். 3-4 வசனங்களை வாசிப்போம். அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும்
யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இது எரேமியாவுக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன் அப்படின்னு எரேமியா பார்த்து தேவன் என்ன சொல்கிறான்னா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. எரேமியாவை தேவன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொள்கிறாரு, பரிசுத்தப்படுத்துகிறாரு, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மளையும் தேவன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய திட்டத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தான் நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் என்ன செஞ்சுருக்காரு, நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மளை தெரிந்தெடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சுருக்க முடியாது, உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கவோ துதிக்கவோ என்ன செஞ்சுருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளை தாயின் கருவில் உருவானதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. தேவ திட்டத்தை நம்ம மூலியமாக நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் நம்மளை தெரிந்தெடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம தற்செயலாக பிறந்தோம் அப்படின்னா தற்செயலாக நம்ம என்ன செய்யலை, பிறக்கலை. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நம்மளை தேவன் தெரிந்தெடுத்து இந்த பூமியில் நம்மளை பிறக்க வச்சிருக்கார். ஹல்லேலூயா. சங்கீதம் எழுதின புஸ்தகம் 71வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்போ நம்ம பிறந்ததுக்கான நோக்கமே எதுக்காக அப்படின்னா அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தான் நம்மளை தாயின் கற்பத்தில் நம்மளை உருவாகும் முன்னே நம்மளை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவருடைய விருப்பத்தை செய்யணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் தேவன் நம்மளை இந்த பூமியில் தெரிந்தெடுத்திருக்கார், பிறக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகு உள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஹல்லேலூயா. அப்போ பார்வோன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா ஆண் குழந்தைய அழிக்க நினைக்கிறான். அந்த காலகட்டத்தில் பிறந்தவன் தான் யார், மோசே பிறக்கிறாரு. அப்போ மோசையை யாரால் அழிக்க முடியலன்னா பார்வோனால் அழிக்க முடியல. ஏன்னா தேவனோட திட்டம் மோசைக்குள்ளே என்ன செய்யணும், நிறைவேற்றப்படணும். மோசையை கொண்டு தேவன் வச்சிருக்க சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மோசையை என்ன செய்ய முடியல, யாராலையும் அழிக்கவே முடியல. அதனால தான் பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தில தான் யார் வளர்றா, மோசே வளர்றார். அப்போ தேவ திட்டம் நிறைவேற வரைக்கும் யார் நம்மளை அழிக்க நினச்சாலும் யார் நம்மளை கொல்லணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வல்லமை நம்மளோட சூழ்ந்து நின்று தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ மோசேயோட பிறப்பில் என்ன இருந்துச்சுன்னா தேவனுடைய திட்டம் இருந்துச்சு. அந்த திட்டத்தை தேவன் என்ன செஞ்சார், பார்வோனுடைய அரண்மனையிலே எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்போ பார்வோனுடைய வீட்டில் பார்வோன் தான் அழிக்க நினைக்கிறான். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாகவே மோசே வளர்க்கப்பட்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டத்தை தேவன் நம்ம எப்படி வேணாலும் நம்ம இருந்தாலும் ஆனால் அவருடைய திட்டம் நிறைவேற வரைக்கும் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விடப்போக மாட்டார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா மோசே வந்து மீதியான் தேசத்துக்கு மாமனார் வீட்டுக்கு என்ன செய்கிறான், அங்கே போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு வர்றான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் மோசே வந்து தேவன் வந்து மோசேயை பெயர் சொல்லி என்ன செய்கிறாரு, அழைக்கிறார். அந்த வசனத்தை மட்டும் நம்ம எழுதி கொள்ளுவோம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் மோசேட்ட தேவன் சொல்கிறாரு, இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தம் சொல்கிறாரு. யாத்திராகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறாரு, மோசேக்கு கொடுக்குறாரு. யாத்திராகமம் 4:12 பேச வேண்டியதை உனக்கு நான் போதிப்பேன், நீ போய் என்ன செய்ய, பார்வோனுக்கு முன்பாதாக நீ பேசுன்னு சொல்கிறாரு. யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் மோசேயோட பிராணனை அவனை உயிரை அழிக்க நினச்ச எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு, தேவன்
கொண்டு போட்டார். ஹல்லேலூயா. அப்போ மோசேயை கொண்டு தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா நிறைவேற்றப்பட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தது யார் அப்படின்னா மோசேயின் மூலமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு? மீட்டெடுக்கிறாரு. அப்போ தேவனுடைய திட்டம் மோசேயை கொண்டு நிறைவேற்றப்படுது. இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறாரு? தேவன் மோசேயின் மூலமாக மீட்டெடுக்க வைக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டம் மோசே மூலமாக நிறைவேற்றப்பட்டது. அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் மோசையை தெரிந்தெடுத்தார், அழைக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, வாக்கு தத்தங்களை தந்து பேசுகிறாரு. தேவன் வச்சிருந்த திட்டங்களை மோசையின் மூலமாக தேவன் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. எல்லாம் பாடுவோமா? திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானரே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான், அவனை இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஹல்லேலூயா. என் மனோவாங்கிற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருக்கா. ஆனால் தேவனுடைய தூதன் சொல்கிறாரு, நீ கற்பந்தரித்து ஒரு குழந்தையை பெறுவா, அவர்களுக்கு நீ இந்த பேரை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்யக்கூடாதான்? அந்த பையன் என்ன செய்யக்கூடாது? மதுபானம் குடிக்கக்கூடாது, தீட்டானதை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, சவரகன் கத்தி அவன் மேலே படக்கூடாது அப்படின்னு. ஆனால் சிம்சோன் என்ன செய்யலை? பிறக்கவே இல்லை. ஆனால் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவன் பிறந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு நடவடிக்கையில் தான், இந்த குணாதிசயங்களை தான் அவன் வளர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன செய்கிறாரு? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயினிடத்துலையும் தகப்பனிடத்துலையும் சொல்கிறாரு. அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னே யாரை தெரிந்தெடுத்தார் அப்படின்னா தேவன் சிம்சோனை தெரிந்தெடுக்கிறார். சிம்சோன் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகவே பெறப்பட்ட பிள்ளை தான் யார்? சிம்சோன். ஹல்லேலூயா. அவனை கொண்டு தேவன் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரோட கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அப்போ சிம்சோனை கொண்டு தேவன் என்ன செஞ்சார்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தவர், அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய திட்டத்தை சிம்சோன் மூலியமாக தேவன் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அப்போ நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஹல்லேலூயா. யாக்கோப்புக்கு ரொம்ப செல்லமான பிள்ளை யார் அப்படின்னா யோசேப்பு. இப்போ யோசேப்பு தகப்பனை விட்டு என்ன செய்கிறான்? பிரிந்து போகிறான். சகோதரர்களால் என்ன செய்கிறான்? பகைக்கப்படுறான். ஆனால் இவ்வளோ காரியம் நடந்தாலும் தேவன் திட்டம் அவனை விட்டு என்ன செய்யலை? மாறலை. ஹல்லேலூயா. அப்போ இதற்கெல்லாம் சகோதரால் பகைக்கப்படுறதுக்கு, தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு, வேறு தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய திட்டம் யோசேப்பு மூலியமாக என்ன செய்யணும்? வெளிப்படுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டங்களை, பாடுகளை என்ன செஞ்சார்? யோசேப்புக்கு அனுமதித்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் நம்மளை கொண்டு நிறைவேற்ற வரைக்கும் தேவன் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விடப்போவது இல்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் தானியேலோட வாழ்க்கையிலையும் அவனுடைய வாழ்க்கையிலையும் போராட்டம் வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு.
ஆனாலும் அவனுடைய திட்டம் என்ன செஞ்சிச்சு? தேவன் மூலியமாக தேவன் வச்சுருந்த திட்டம் தானியேலுக்குள்ளே வெளிப்பட்டுச்சு. பாபிலோன் தேசத்துக்கு முழுவதும் அதிபதியாக யார் மாறுறா அப்படின்னா தானியேல் மாறுறாரு. அப்போ தானியேலை கொண்டு தேவன் என்ன செஞ்சார்? தேவ திட்டத்தை பாபிலோன் தேசத்தில் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் யோனாவை கொண்டு என்ன செய்கிறாருன்னா நினிவே பட்டணத்தில் யோனா மூலியமாக தேவ திட்டத்தை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றாரு. யோனாவை நினிவேக்கு போசோன்னா அவன் என்ன செய்கிறான்? பயந்து தர்சீஸுக்கு என்ன செஞ்சிடறான்? ஓடிடுறான். ஆனால் அவன் எங்கே தான் தப்பிச்சு ஓடினாலும் தேவன் அவனை விட்டாரா அப்படின்னு என்ன செய்யலை? விடவே இல்லை. எப்படியாவது தரிசனம் வந்து யோனா மூலியமாக என்ன செய்யணும்? நிறைவேற்றப்படுவதற்காக தப்பி போன யோனாவை என்ன செஞ்சார்? கொண்டு வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ நாடுகள் ஆனாலும் சரி, எவ்வளோ பாவங்கள் செஞ்சாலும் சரி, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை பரிசுத்தப்படுத்துவார், நம்மளை மீண்டும் மீண்டும் அழைப்பார், அவருடைய சத்தியத்துக்குள்ளே நம்மளை நடத்துவார், அவருடைய வல்லமையை தருவார். ஆனால் அவருடைய தரிசனம் என்ன செய்யாது? ஒருபோதும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. நம்ம எங்கே வேணாலும் தப்பி ஓடலாம். ஆனாலும் அவருடைய தரிசனத்தை நம்மளை கொண்டு நிறைவேற்றாமல் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்ம எங்கே வேணாலும் ஓடலாம், தப்பி போகலாம், ஆனாலும் தேவன் நம்மளை கொண்டு வச்சிருக்க தரிசனம் மாறாது. நல்லா சத்தமாக சொல்லுங்க. நம்ம எங்கே வேணாலும் தப்பி ஓடலாம், ஆனால் நம்மளை கொண்டு தரிசனம் மாறாது. ஹல்லேலூயா. அப்போ தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம முதல்ல செய்ய வேண்டிய காரியம், முடிவாக செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, ஜெபம் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஹல்லேலூயா. இப்போ மோசேக்குள்ளே தேவ திட்டம் நிறைவேறது காரணம் என்ன அப்படின்னா, 40 நாள் இரவும் பகலும் அவன் என்ன செய்கிறான்? உபவாசம் இருந்து ஜெபிக்க தான் அந்த தேவ திட்டம் அவனுக்குள்ளே நிறைவேற்றப்படுது. பாபிலோன் தேசத்தில் தானியேலோட திட்டம் நிறைவேறது காரணம் என்னென்னா, 21 நாட்கள் அவன் என்ன செய்கிறான்? உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான். அதே மாதிரி தான் யோசேப்போட வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறது காரணம், எல்லா பாவங்களையும் விட்டு அவன் விலகி ஓடுறான், பரிசுத்தமாக்கப்படுறான், ஜெபிக்கிறான். அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு, அதனால தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்ததுனால தான், தாயின் கருவில் அவர் நம்மளை உருவாக்குனதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அப்போ நம்ம அவரை தெரிந்தெடுத்திருக்காரு அப்படின்னா அவருக்கான திட்டத்தை நோக்கத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். அதை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். அப்போ தேவ திட்டம் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போதுமே ஜெபம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது நிச்சயமாக அந்த தேவ திட்டம் நம்மளை கொண்டு தேவன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். நம்ம ஜெபிக்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நம்மளுடைய ஜெபிக்கும் போது தான் தேவ திட்டம் நம்மளை கொண்டு நிறைவேறும். நம்ம அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களா, தேவனுடைய சமூகத்தில் நம்ம விழுந்து கிடக்கிறவர்களா நம்மளை இந்த நாளில் அர்ப்பணிப்போம். தேவ திட்டம் நம்மளை கொண்டு நிச்சயமாக நிறைவேற்றுவார் தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலப்பா ஆண்டவரே ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகட்டும். அதிகாலையில் நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா, மூளை செய்யாத ஒரு காரியங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும்போது அந்த காரியம் நிச்சயமாக நடக்கும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் ஜெப நேரம் அதிகமாய் வெளிப்படுவதாக, தனி ஜெபங்கள் அதிகமாகட்டும்ப்பா ஆண்டவரே. நாங்கள் அதிகமாய் உபவாசம் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெப ஆவியினால் நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உம்மை கொண்டு ஆண்டவரே எங்களை கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறணும் ஆண்டவரே. அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜெப வல்லமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஆண்டவரே எந்த அளவுக்கு நாங்கள் ஜெபிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிக நேரம் ஜெபத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஜெப ஆவியினால் எங்களை நீங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பாலியாங்கி பாஸ்டர் ஆண்டவரே, அவருடைய திட்டம் ஆண்டவரே தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு காரணப்பா ஆண்டவரே. அவர் அதிகமாக உம்முடைய சமூக ஜெபித்ததுனால தான் ஆண்டவரே அவரை கொண்டு உம்முடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றினீங்க ஆண்டவரே. ஈவான் ராபர்ட்ஸ் ஆண்டவரே, அவர் மூலியமா உம்முடைய திட்டம் நிறைவேற்ற காரணம் ஆண்டவரே. அப்பா, அதிகாலையில் அவர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடந்ததுனால தான் அவரை கொண்டு உம்முடைய திட்டத்தை நீங்க நிறைவேற்றினீரே அப்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக, இன்னும் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்க வைப்பீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு ஜெப வல்லமை வெளிப்படட்டும்பா ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக, அதிகமாய் எங்களை ஜெபிக்க
வைப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள பலவீனங்களை சோர்வுகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படட்டும். ஜெபிக்க விடாமல் தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, தேசத்தில் அநேக ஊழியர்களை கொண்டு ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நீ நிறைவேற்றினது போல ஆண்டவரே, அப்பா இந்த நாட்களையும் எங்களை கொண்டு ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கத்தை ஆண்டவரே, எங்களை தெரிந்தெடுத்ததற்கான அந்த அழைப்பை ஆண்டவரே நாங்கள் உறுதி செய்யணும்ப்பா ஆண்டவரே. அந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும், உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா, எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நீர் நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே, தாய் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்தெடுத்தவர் அப்பா, எங்களுடைய தரிசனங்களை நிறைவேற்றுவீராக. எங்களை கொண்டு உம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவீராக. முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாக்கப்படல, நரம்புகள் உருவாக்கப்படல, தசைகள் உருவாக்கப்படல. ஆண்டவரே, எங்களுக்கான தரிசனத்தை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்தீரே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எல்லாரும் அப்படியே இந்த ஜெப குறிப்புகளுக்கு நேராக நம் கரங்களை நீட்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபத்திற்கு நீர் பதிலை தருவீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும்பா ஆண்டவரே. கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிங்க. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன ஜெப குறிப்பு எழுதியிருக்காங்களோ ஆண்டவரே, எல்லா ஜெபத்திற்கு நீங்கள் பதிலை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்களோடு கூட இருப்பதாகப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை, தரிசனங்களை ஆண்டவரே நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தரிசனங்கள் நிறைவேற்றப்பட ஆண்டவரே, எங்களுடைய தரிசனங்கள் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே பிரதிபலிக்க ஆண்டவரே அப்பா. இந்த நாளில் இருந்து எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் அதிகமாக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்க. அதிக நேரம் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்யுங்கப்பா. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க
உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உருவாகும் முன்னே எங்களுக்குரிய தரிசனங்களை உருவாக்கியவர் நீங்கப்பா ஆண்டவரே. எங்களை கொண்டு ஆண்டவரே உம்முடைய தரிசனங்களை நீர் நிறைவேற்ற இந்த நாளில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. கூடி ஜெபித்த எல்லாருக்குள்ளேயும் உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே எல்லாருடைய ஜெபங்களுக்கும் பதிலை தந்து நீங்கள் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.